இவரை வந்து சடனாக மர்டர் பண்ணுறாங்கன்னா அதுக்கான காரணங்கள் வந்து இப்போ ஒரு சில இதெல்லாம் பார்த்தேன் நான். நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிள் கிடையாது, இதில் வந்து பர்சனலாக வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், போலீஸ் அதிகாரிகள் முதற்கொண்டு அவர் எங்கே போகிறாரு, எங்கே வருவார், யார் வீட்டில் நைட்டு தூங்குவார். யார் வீட்டில் தூங்குவாருன்னா புரியலையே. அவர் வந்து பெண்கள் சகவாசம் அதிகம். அது இல்லாமல் வந்து இப்போ ஒரு இடம் வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படின்றத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த டார்கெட் பண்ணுறேன்னா அதில் வந்து ஒரு முக்கியமான லேடிஸ் விவகாரம் இருந்தால் அது இன்னும் வந்து சுவாரஸ்யமாக அவருக்கு இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ராமஜெயத்தினுடைய கொலை நடந்து இப்போ தகவல் பரவன உடனே சாயந்தரத்தில் அந்த பகுதியில் இருக்க ஒரு சில மக்கள் வந்து கொண்டாடுறாங்களாம், புரியுதுங்களா, அவர் இறந்த தகவலை கேட்டு. அந்த அளவுக்கு வந்து ஒரு இதில் வந்து உண்மையை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என்கொயரி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. யாரை KN நேருவே என்கொயரி பண்ணாங்கன்னா சரியாக பண்ணலை அப்படின்னு தான் என்னை பொறுத்தளவுக்கு. இது ஏன் அப்படி சொல்கிறீங்க? இது வந்து சார் அதாவது ஒரு ஆளுங்கட்சியில் இருந்தவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரலாம், என்கொயரிங் ஆஃபீஸர் எல்லாருமே வந்து இரவுலேயே இவரை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. எப்படி வீட்டுக்கு வீடு ஏறியும் அப்படி தான் தெரியுது. அதாவது அவர் ஏதோ அழைச்சிருக்காங்க சார், எங்கேயோ ஒரு ஸ்பாட்டுக்கு அழைச்சிருக்காங்க, இவர் போயிருக்காரு, தெரிஞ்ச ஆள் தானே அப்படின்ற மாதிரி போயிருக்காரு. அது இந்த பெண்கள் விஷயத்துல ஏதோ தெரியுது. அது மாதிரி பெண்கள்னா எப்படி சார், நடிகைகள் வரைக்குமா? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி சார் இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போது ராமஜெயத்தினுடைய கொலை வழக்கு கடந்த ஒரு வார காலமாகவே நிறையா வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த கொலை வழக்கை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டைவர்ஷனுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா, இல்லை உண்மையிலே கேஸ் வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சா? அனைவருக்கும் வணக்கம். அதாவது உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட கனிவான பணிவான துணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளிலிருந்து தெரிவிக்கிறேன். அதாவது இந்த ஒரு கிரைம் நடக்குது 13 வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. அது பொதுவாக எந்த கிரைம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா முதல் கட்ட தகவல்கள் வந்து அந்த இன்சிடெண்ட் நடக்கக்கூடிய இடத்தினுடைய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் லைன் அதிகாரிகள்னு சொல்லுவாங்க, ஹெட் கான்ஸ்டபிள் இல்லை சீனியர் ஹெட் கான்ஸ்டபிள். அதாவது ஸ்டேஷனில் லாஸ்ட் போஸ்டிங் அவங்க தான். இல்லை, அவங்க தான் ஃப்ரண்ட் லைன் சொல்லுவாங்க. ஓகே. இவங்களுக்கு பின்னாடி இருக்கவங்க தான் ஆஃபீஸருங்க. ஓகே ஓகே. அதாவது ஃபுட்பாலில் இவங்க தான் வந்து அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க. யார் அதிகாரிங்க பேக் அண்ட் கோல் அடிக்கிறதுலாம் இவங்க தான் போய் அடிச்சுட்டு வருவாங்க ஆக்சுவலாக. ஆனால் பேர் எடுக்கிறது ஆஃபீஸருங்க பேர் எடுத்துருவாங்க. இது என்ன ஏன்னா ஃபுட்பாலை வச்சு சொல்ல ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் அவங்க தான், ஃப்ரண்ட் லைனில் அவங்க தான் டேட்டா வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இல்லாத டேட்டா எதுவுமே கிடையாது. அது மாதிரி ராமஜெயம் மாதிரியான ஒரு கீ பர்சனாலிட்டி, ஒரு ப்ராமினெண்ட்டாக அரசியலில் வந்து டகடகடகடன்னு மேலே வளர்ந்து வந்து கொண்டு இருந்த ஒரு இவரை வந்து சடனாக மர்டர் பண்ணுறாங்கன்னா அதுக்கான காரணங்கள் வந்து இப்போ ஒரு சில இதெல்லாம் பார்த்தேன் நான். நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து பொலிட்டிக்கல் ஆங்கிள் கிடையாது, இதில் வந்து பர்சனலாக வெஞ்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து பொலிட்டிக்கல் ப்ளஸ் பர்சனல் வெஞ்சன்ஸ் மிக்ஸ்டு. அதாவது யாருக்கோ வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லை மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் யாருக்கோ ஒரு பாதிப்பு வந்திருக்கு, ஒரு நில தகராறு. அது மட்டும் இல்லாமல் ராமஜெயமனோட அவருடைய இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், போலீஸ் அதிகாரிகள் முதற்கொண்டு அவர் எங்கே போகிறாரு, எங்கே வருவார், யார் வீட்டில் நைட்டு தூங்குவார். யார் வீட்டில் தூங்குவாருன்னா புரியலையே. அவர் வந்து பெண்கள் சகவாசம் அதிகம். அது இல்லாமல் வந்து இப்போ ஒரு இடம் வாங்குறாங்க விற்கிறாங்க அப்படின்றத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த டார்கெட் பண்ணுறேன்னா அதில் வந்து ஒரு முக்கியமான லேடிஸ் விவகாரம் இருந்தால் அது இன்னும் வந்து சுவாரஸ்யமாக அவருக்கு இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியான ஆங்கிளில் தான் யாரோ வந்து இதை பிளான் பண்ணி அதை இது பண்ணணும், இவர் மேலே வெறியாக இருந்திருக்கலாம். ஸோ அதை வந்து பொலிட்டிக்கலாக வந்து பயன்படுத்திக்கிட்டது ஒரு டீம்.
ஸோ அதுக்கு வந்து கேம் பிளான் எல்லாம் போட்டு கொடுத்து இதெல்லாம் கவர் பண்ணி தான் பண்ணியிருக்காங்கன்றதை நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ராமஜெயத்தினுடைய கொலை நடந்து இப்போ தகவல் பரவன உடனே சாயந்தரத்தில் அந்த பகுதியில் இருக்க ஒரு சில மக்கள் வந்து கொண்டாடுறாங்களாம். புரியுதுங்களா? அவர் இறந்த தகவலை கேட்டு அந்தளவுக்கு வந்து ஒரு என்னென்னா சாமானிய மக்கள், மிடில் கிளாஸ் ஃபேமிலி இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி எனக்கு என்னமோ இது வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலாக எப்படி லிங்க் ஆகிருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். இப்போ வந்து நாயகன் படம் பார்த்துருக்கீங்களே, அதில் வந்து ஒரு கமிஷனர் ஆஃப் மும்பை சிட்டி போயிட்டு கமலஹாசன் போய் சொல்லுவார், என் பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க. அதே கதை தான் இருக்கும். நான் அந்த ஆங்கிளில் தான் பார்க்குறது. இந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட அனாலிசிஸ் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா இது யாரோ வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், அதில் மிடில் கிளாஸ் HNIன்னு சொல்லுவாங்க, ஹை வேல்யூ இந்த மார்க்கெட்டிங் டேர்ம்ஸில் சொல்லுவாங்க HNIன்னு. அந்த ஏரியாவில் இருக்கவங்க யாரோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க வீட்டு பெண்ணை வந்து இவர் வந்து இது பண்ணியிருக்கார். ஸோ அந்த ஆங்கிளில் தான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ இது வந்து மேலே தகவல் தெரிஞ்சு க்ளீனாக ஸ்கெட்சு போட்டு கொடுத்து இதை தூக்கி இது பண்ணிட்டாங்க. இல்லை, கலைஞர் அவர்கள், துரைமுருகன் அவர்கள் மேடையில் பேசின ஒரு விஷயம் என்னென்னா, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ரிவெஞ்ச் மர்டர் அப்படின்ட்டு வந்து பேசியிருந்தாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து பர்சனல் ரிவெஞ்ச் மர்டராக இருக்குது. இல்லை, அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஜெயலலிதா அம்மையாரை பற்றி சொல்கிறாங்க, சசிகலா அம்மையார் வந்து இதை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அவங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆஃப்டர் ஆல் ஒரு 2 இடத்துல வந்து அந்த அம்மாவை பிளாக் பண்ணிட்டாங்க, மேடையில் அவர் பேசியிருக்காரு, அந்த அம்மா எப்படி ஜெயிச்சிரும், திருச்சியை தாண்டி அவங்க போயிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அந்த இது ஆஸ்பெக்டில் சொல்கிறாங்க. பட் அது காரணங்கள் கிடையாது. ஏன்னா ஜெயலலிதா அம்மையார் நினச்சிருந்தா எப்போ வந்து 1989 மே மார்ச்சில் நடந்த அந்த சேலை பிடிச்சி இழுத்தாங்களே சட்டசபையில், அதுக்கு வெஞ்சன்ஸ் எடுக்கணும்னு நினச்சிருந்தா வெஞ்சன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஏன் எடுத்துருக்க முடியாது? எவ்வளோ நேரம் சார் ஆகும்? புரியுதுங்களா? அப்படி அவங்க திங்கிங் இருந்துதான். பட் என்னை பொறுத்தளவுக்கு வந்து என்னோட பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் நான் வந்து லீடர்ஸை வாட்ச் பண்ணுவேன். கருணாநிதியை வாட்ச் பண்ணியிருக்கேன். என்னோடய பொலிட்டிக்கல் ஜேர்னியே வந்து பார்த்திங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி, மகாத்மா காந்தி, நெல்சன் மண்டேலா, ஒபாமாவுக்கு ரிப்போர்ட் கொடுத்த வைகோ. 2006 ஒபாமா யாருன்னே தெரியாது அமெரிக்காவில். ஆனால் வந்து இவர் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு, யார் வைகோ தான் சொல்கிறாரு உலகத்துக்கே, அடுத்த ஜனாதிபதி வந்து 2008 வந்து இவர் தான், ஒபாமா தான் அப்படின்னு புத்தகம் எழுதி வெளியிடுறாரு 2006. அந்த மாதிரி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துடுவோம். பல பொலிட்டிக்கல் லீடர்ஸ்னோட அனாலிசிஸை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு போய் ஜெயலலிதா அம்மையாரும் சசிகலா அவங்களும் அவங்க ஸ்டாண்டர்டே வேறு, அவங்க போய் இன்வால்வ் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு வந்து நிறைய இடத்துல பிரச்சனை, பல இடத்துல 8 திசையிலேருந்து பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. இவர் 8 திசை கிடையாது, இவர் வந்து 24 திசையிலையும் வந்து பிரச்சனை ராமஜெயத்துக்கு. இந்த மாதிரியான 24 இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வைத்து கொண்டு அதை வந்து யாரோ பயன்படுத்திட்டாங்க, அவ்வளோதான், அரசியலுக்காக. இதில் வந்து உண்மையை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து என்கொயரி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. யாரை? KN நேருவே என்கொயரி பண்ணாங்கன்னா சரியாக பண்ணலை அப்படின்னு தான் என்னை பொறுத்தளவுக்கு. இது ஏன் அப்படி சொல்கிறீங்க? இது வந்து சார் அதாவது ஒரு ஆளுங்கட்சியில் இருந்தவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரலாம், என்கொயரிங் ஆஃபீஸர் எல்லாருமே வந்து இதெல்லாம் வந்து ஒரு எங்கேயாவது ஒரு கேஸ் காமிங்க, பெரிய லெவலில் ஒரு மர்டர் நடந்திருக்கு. என் தாக் ரிட்டன் கொலை, கலைஞர் அவளுக்கு காலையில் வந்து 5:30 மணிக்கு ஃபோன் வந்திருக்கு தாக் ரிட்டனுக்கிட்ட, அடுத்த ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் அவர் மர்டர் ஆகிட்டார். அதில் அழகிரி இன்வால்வ் ஆனார். எங்கேயாவது ஆக்ஷன் எடுத்தாங்களா? அதுக்கு வந்து ஒரு சில இடங்களில் வந்து நான் வந்து என்ன சொல்லணும்னா, அப்போது ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா அம்மையாரை உதவி செஞ்சாங்க, அப்படி அவர் தப்பிக்கிறதுக்காக உதவி செஞ்சாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. புரியுதுங்களா? அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமஜெயத்துக்கு பல இடங்களில் பிரச்சனைகள் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஜெயலலிதா அம்மையார் ஒரு சின்ன விஷயந்தான், அது அவங்க பெருசாக அந்த வந்து எடுத்துருக்க மாட்டாங்க அந்த டைமில் அதெல்லாம் வந்து ஏன்னா அவங்க ஆட்சியில் வந்துட்டாங்க. எப்படி சார் இப்போ இவங்க திமுக அன்னைக்கு வந்து எதிர்கட்சி கூட இல்லை, எதிர்கட்சி அன்னைக்கு தேமுதிக தான் 2012 காலகட்டத்தில். பட் ஏடிஎம்கேவுக்கு எதிரி கட்சி அப்படின்னா அது டிஎம்கே தான். அது ஆண்டாண்டு காலமாக அப்படி தான் வந்திருக்கு. இந்த ஒரு கொலையை வச்சு அன்னைக்கு ஏடிஎம்கே பாலிடிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா மினிஸ்டரோட தம்பி, முன்னாள் மினிஸ்டரோட தம்பி.
அதை கண்டுக்காமல் விட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஏதாவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏதாவது மியூச்சுவல் அக்ரிமெண்ட் அந்த மாதிரியா, இல்லை இதை எதுக்கு நம்ம கண்டுக்கிட்டு ஒரு திருச்சியில் ஒரு பவர்ஃபுல்லான ஆள் இழந்தது ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சிக்கு பலம் அப்படிங்கிற மாதிரி, தேர்தல் இந்த மாதிரியான விஷயங்களில் பலம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கணக்கா? அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். அது இன்னொரு ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் சம்மந்தப்பட்டாங்களோ அவங்க வந்து போய் கெஞ்சி கூத்தாடி இருப்பாங்க. என்ன அப்போ ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா அம்மையார்கிட்ட இல்லை அவங்க சார்ந்து இருக்கவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, எங்கள் இந்த கேஸை வந்து எப்படியா இது பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பில்டிங் விஷயத்தில் வந்து பயங்கரமான முரண்பாடுகள் கேஎன் நேருக்கும் கேஎன் ராமஜெயமுக்கும் இருந்ததாக வந்து தகவல்கள் வருது. ஒரு பில்டிங்கை வந்து அபகரிச்சிட்டாருன்னே சொல்கிறாங்க. யார்? கேஎன் நேருவனோட இடத்த ராமஜெயம் அபகரிச்சிட்டாரு. அது இல்லாமல் அவர் வந்து ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து இது குவாரி எடுத்து இந்தோனேஷியாவில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே போய் அங்கே குவாரி எடுக்கணும்னு சொல்லி ராமஜெயம் போகிறாரு. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் கேஎன் நேரு. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, ஏன்னா சரியாக என்கொயரி பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருந்ததுன்னா ஏன் வந்து அரெஸ்ட் பண்ணல? ஆனால் வந்து உண்மையிலே என்ன நடந்தது, தாக்கரட்டினன் கொலை ஆனதுக்கு பிற்பாடு கொஞ்சம் தருணம் தப்பி இருந்தால் மரணம் யாருக்கு? அழகிரிக்கு. ஊரே திரண்டுடுச்சாங்க வேல்கம்பு வீச்சருவான்னு சொல்லிட்டு. அது ஜெயலலிதா அம்மையாரனோட அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் தடுக்கலைன்னா அன்றைக்கி வேறு மாதிரியா இருக்கு. அவர் அரெஸ்ட் ஆகி உள்ளே போய் உட்காந்துக்கிட்டாரு. ஸோ இதுதான் வந்து உண்மை. இதெல்லாம் வந்து வெளியில் யாரும் வந்து சொல்கிறது கிடையாது, பெருசாக எடுத்துக்கிற. இன்றைக்கி வந்து என்னென்னா சார், பொலிட்டிக்கலாக பியூரோக்ரஸி பொலிட்டிக்ஸ் இதில் வந்து ஒரு சர்டைன் அதிகாரிகள் வந்து ஒரு சில கட்சிகளுக்கு ஆதரவாக அவங்க சொல்கிறத செஞ்சு அதில் ஒரு நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாரோ அப்படின்ற மாதிரி தான் இப்போது வருணோட செயல்பாடுகள் அப்படி தான் தெரியுது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சு முடிச்சிடும், அவ்வளோதான். அசைன்மெண்ட் க்ளோஸ்ட், அவ்வளோதான். இந்த சாப்டர் க்ளோஸ்ட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். ஏன்னா அந்த மாதிரி போக்கில் போகுதோ அப்படின்ற மாதிரி தான். இப்போ எங்கேயோ இருக்க பாளையங்கோட்டையில் இருக்கிற ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டரை விசாரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்து விசாரிக்கிறாங்க புழலில். இதெல்லாம் வந்து என்ன கனெக்ஷன் அப்படின்னு தெரியல. உடனே அவங்க சொல்கிறாங்க, யாரோ வந்து அந்த மொபைலில் வந்து கடைசியில் கேஎன் இது ராமஜெயம் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி கேஎன் பேர் அது இலங்கை தமிழில் பேசினாங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதாவது அப்படி இருந்திருந்தால், உண்மையிலே இருந்திருந்தால் அந்த ஆங்கிளில் எப்பயோ விசாரிச்சிருப்பாங்க, அதுக்கான டேட்டாஸ் இருந்திருக்கும். அதுதான் சார் சொல்கிறேன், ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன். ஃப்ரண்ட் லைனில் இருக்கிற இப்போ ராமஜெயம் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஜெயலலிதா அம்மையாரே சொல்லியிருக்காங்க, இவர் அந்த அம்மா பிரச்சாரத்துக்கு போகிறத தடுத்து நிறுத்துகிற ராமஜெயத்தினோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு, திருச்சியில் 2 மினிஸ்டர் அப்படின்னு கேட்குறா. அப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து பியூரோக்ரஸியில் இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருப்பார் ராமஜெயம். அப்போ எந்த அளவுக்கு வந்து போலீஸ் பாதுகாப்பு இருந்திருப்பார். போலீஸ் பாதுகாப்பு அவர் வீட்டை சுற்றியோ அவர் இருக்கிற ஆஃபீஸை சுற்றியோ இருந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் சர்டன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்காகுது. ஏன்னா அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து போலீஸ்னுடைய சப்போர்ட் இல்லாமல் இருக்காது. அவரோட மூமெண்ட்ஸ் எல்லாம் போலீஸுக்கு தெரியாமல் இருக்காது. இன்ஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஏன் இங்கே இன்ஃபார்மர்ஸை பற்றி சொன்ன நம்ம கடந்த இதுலேயும் நான் சொன்னதான், மும்பை அட்டாக்ல வந்து இப்போ இன்ஃபார்மர்ஸ்க்கு பைசா சரியாக கொடுக்கல. போலீஸ்க்கு எல்லாமே தெரியும். நிறைய போலீஸ்காரங்க லீவ் விடுப்பில் போயிட்டாங்க தீபாவளி லீவில் மும்பையில். அந்த மாதிரி போலீஸ்க்கு தெரியாத விஷயங்கள், என்ன மூமெண்ட்ஸு எங்கே நடக்க போகுது எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய போலீஸுக்கு ஐஎஸ் ரிப்போர்ட்டோ இல்லை இன்ஃபார்மர்ஸ் மூலயமா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரியான பெக்யூலரான விஷயம் நடக்கும் போது. அது இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க, அவர் வாக்கிங் போனப்போ காலையில் 4:30 மணி 4:45 மணி தூக்கிட்டு போயிட்டாங்க, அவர் கூட போனாங்க. அப்போ கூட போனவங்களாம் எங்கே போனாங்க? கூட 4-5 பேர் போனதா சொல்கிறாங்க. சம்பவம் அப்போ தானே நடந்துச்சு. அதுதான் தவறு. அதுதான் வந்து ஏற்கனவே நைட்டே நடந்திருக்குன்றதான் தகவல்கள். அப்பயே வந்து எனக்கு வந்து கொள்ளலையா, இது வந்து நைட்டே நடந்திருக்கு சார். டார்ச்சர் பண்ணாங்கன்னா நான் 1 மணி நேரத்தில் என்னத்தை டார்ச்சர் பண்ணி கொண்டு வர முடியுமா? பல வாரம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த ரோடுங்கிறது திருச்சி அவுட்ரு கல்லணை ரோடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டார்ச்சர் 1 hour டைம் அப்படிங்கிறது கூட கொஞ்சம் லாங் டைம் தானே. ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படின்னா ஓகே. 1 hourங்கிறது, அதாவது நீங்கள் மெடிக்கலாக டாக்டரை போய் கேளுங்க, ஒரு டார்ச்சர் கொடுக்குறாங்க, மண்டையை அடித்து உடைச்சிருக்காங்க இந்த பக்கம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு சில டார்ச்சர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே இருந்திருந்தா கூட ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் உயிர் வந்து பிரிதல் வந்து மெடிக்கலாக நீங்கள் டாக்டர்ஸை கேட்டு பாருங்கள், அவங்கள அனலைசஸ் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஈஸியாக உயிர் போயிருக்காது. ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் எத்தனை மணிக்கு பிடிக்கிறாங்க காலையில் போயிட்டு பாடியை?
அரௌண்ட் 8:30 8 o'clock என்னமோ தான் 8:39 அந்த ரேஞ்சில். அப்போ உயிர் அப்போ தான் பிரிஞ்சிருக்கும். அப்போ காலையில் நடந்துருந்து தான் அந்த அந்த பாயிண்டில் தான் இதுவாகிருக்கும். இது வந்து என்னென்னா ஏற்கனவே இறந்து போன பாடியை தான் தூக்கிட்டு போட்டு கன்ஃபார்ம் பண்ணி தான் அவங்க தூக்கிட்டு வந்து போட்டு போயிருக்காங்க. அப்போ எங்கேயோ கொண்டுட்டு இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஆமாம், ஏதோ நடந்திருக்கு. இரவுலேயே இவரை வந்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. எப்படி வீடு ஏரியா அப்படி தான் தெரியுது. அதாவது அவர் ஏதோ அழைச்சிருக்காங்க சார், எங்கேயோ ஒரு ஸ்பாட்டுக்கு அழைச்சிருக்காங்க, இவர் போயிருக்காரு, தெரிஞ்ச ஆள் தானே அப்படின்ற மாதிரி போயிருக்காரு. அது இந்த பெண்கள் விஷயத்துல ஏதோ தெரியுது. அந்த மாதிரி பெண்கள்னா எப்படி சார், நடிகைகள் வரைக்குமா? அது தெரியல எனக்கு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்ப இதுவாக இருக்கார். அதுவும் இன்னொரு ஆங்கிள் சொல்கிறாங்க. அதாவது இதை வந்து பெருசுப்படுத்த வேணாம், ஏன்னா இதெல்லாம் கேஎன் நேரு வீட்டில் இருக்க தம்பியே இப்படி இருந்திருக்காரு அப்படின்னு அசிங்கப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி விசாரணையே வந்து தோய்வடைய செஞ்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க எல்லாரும். ஸோ இதெல்லாம் வெளியே வந்தால் நிறைய விஷயங்கள் வெளியே வரும். யார் இன்வால்வ், எதற்கு, எந்த ஃபேமிலியில் இருக்க பெண்ணோட தொடர்பில் இருந்தார், அதை வெளியே வரும். எல்லாமே வந்து ரொம்ப ஒரு அசிங்கமான சினாரியாவுக்கு வருன்ற பட்சத்தில் தான் அதை வந்து ரொம்ப தொய்வில் போட்டாங்க. அப்படி இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, யார் எல்லாம் தெரியாமலாம் இருக்கார். எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் வந்து லீடிங் அரசியல் கட்சியில் இருக்கவங்களுக்கு, தலைவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யார் செஞ்சாங்க, என்ன நடந்தது, ஆக்சுவலாக ஃபேக்ட் என்ன அப்படின்றத தெரியும். லீடிங்னு சொல்கிறீங்க, இந்த பக்கம் கான்ஸ்டபிள் வரைக்கும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி டேட்டாஸ் அவங்களுக்கு தெரியும். இது இவ்வளவு தெரியும், மூமெண்ட்ஸும் தெரியும். ஆமா சார், அவர் வந்து இவ்வளவு தெரியுறது இன்னைக்கு மாற்றம் செய்யப்பட்ட டிஐஜி வருண் வரைக்கும் ஏன் தெரியாம இருக்கு? அதுதான் சார், அதுதான் சொல்றேன். இது வந்து அதை தான் நீங்க ஆரம்பத்திலே குறிப்பிட்டீங்க. இப்போ ஒரு படத்துல காமிப்பாங்க, விவேக்கும் விஜய் வந்து பைக்கை ஓட்டிட்டு வர்றாரு, விவேக் வேலை தர போறதுக்காக ஃபைலை வச்சு நின்றுட்டு இருப்பாரு. நான் வா மச்சான் நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு டேக் டைவர்ஷன் கடைசியில் திருப்பதி லட்டு மொட்டை போட்டு மக்களை மொட்டை போறதுக்கு தான் இந்த டேக் டைவர்ஷன். இது வந்து டேக் டைவர்ஷன் பாலிடிக்ஸ். பொலிட்டிக்கல் வந்து அதாவது பொலிட்டிக்கல் டைவர்ஷன் அப்படிங்கிற மாதிரியா, இல்லை கேஸ் வந்து முடிவுக்கு வரும். ஆனால் வந்து பொலிட்டிக்கல் டைவர்ஷன் இது ஃபுல்லாக. மற்ற விஷயங்கள்லாம் ஹைலைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இவங்க வந்து இந்த இதை வந்து பூதாகரமாக நம்ம இப்போ கூட நம்ம மீடியாவில் பேசுகிறோம், பல வியூஸ் வருது இல்லையா. அப்போ என்ன, மக்கள் வந்து இதை தான் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. மற்ற விஷயங்களை வந்து பெருசாக எடுத்துக்கல. எந்த விஷயத்தை பெருசாக எடுத்துக்கல, நம்ம எதெல்லாம் மறந்துட்டோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விஷயத்தை யார் அந்த சார் மறந்துட்டோம். அதான் ஞானசேகரனுக்கு தீர்ப்பு கொடுத்தா அதுக்கு பின்னாடி என்ன உண்மையான என்ன நடந்தது அப்படின்றது தெளிவான விசாரணை இல்லைங்களா. இந்த மாதிரி அந்த ஜாஃபர் ஹுசைனா அந்த ரிட்டையர்டு இன்ஸ்பெக்டர் வந்து கஞ்சாவை பற்றி பல தகவல்களை வந்து சொல்லியிருக்காரு. அவர் மர்டர் ஆகிட்டார். அவர் விஷயத்த சைலண்ட் பண்ணிட்டாங்க. இப்போல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க டோட்டலாக. இதெல்லாம் அப்படியே மறக்கடிக்கப்படும். கள்ளக்குறிச்சி இஷ்யூவும் மறந்துட்டாங்க. அப்புறம் அந்த இதில் மயிலாடுதுறை பக்கத்தில் இருந்த ஒரு ஸ்கூலில் இன்சிடென்ட் நடந்ததை மறந்துட்டாங்க. எல்லாத்தையும் இப்படி மறக்கடிக்கிறதுக்கு இப்படி ஏதாவது ஒரு பூதாகரத்தை டைவெர்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. இப்போ என்னென்னா இதில் வந்து என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை வந்து இப்போ இந்த விசாரணை வந்து நடந்தது வந்து பார்த்திங்கன்னா பேரம் பேசுகிறாங்களா அப்படின்ற மாதிரி தெரியுது. பேரம் பேசி அங்கே இருக்க ஹிஸ்ட்ரி ஷீட் இருக்குது, உங்கள் வீட்டுக்கு நாங்கள் கவனிச்சிக்கிறோம், இதுதான் வந்து நடக்குது. அரசு அதாவது பியூரோக்ரஸி ப்ளஸ் பொலிட்டிக்கல் மிக்ஸ்டு க்ரைம்லலாம் இதான் நடக்குது. பேரம் பேசி உங்கள் வீட்டுக்கு நாங்கள் இவ்வளோ கொடுத்துறோம், நீ வந்து இந்த குற்றத்தை ஒத்துக்கோ, நாங்கள் தான் செஞ்சோம். அதான் 13 பேர் செட் பண்ணிட்டாங்க மாதிரி தான் தெரியுது. 13 பேர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நார்கோ அனாலிசிஸ்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வருது. நார்கோ அனாலிசிஸ் பண்ணால் உண்மை வெளியே வந்துடும். ஆனால் ஆக்சுவலாக பண்ண மாட்டாங்க. நார்கோ அனாலிசிஸ் பண்ணால் அந்த 12 பேரில் யாருமே சரியான இன்ஃபர்மேஷன் வராது அப்படின்ற மாதிரி தான் போக்கு போயிட்டுருக்கு. இது வந்து பியூராக வந்து இப்போதைக்கு ஏதோ ஒன்றுலேருந்து டைவெர்ட் பண்ணணும். மேல் மட்டத்துலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தாச்சு. இது வந்து என்னென்னா, இப்போது கேஎன் நேரு ஐயா அவர்கள் வந்து இப்போது அவர் தான் வந்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இல்லையா. அவர் வந்து தான் இந்த சென்னை கார்பரேஷனோட இஷ்யூவை வந்து ஹேண்டில் பண்ணிடுறாரு. சேகர் பாபு ஹேண்டில் பண்ணுறாரு. அன்னைக்கு வந்தார், பேச்சுவார்த்தை இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை பண்ணாங்க. கேஎன் நேரு வந்தார் இல்லையா, அவரோட முகத்தை பார்த்தீங்களா, டீலிங் செட்டில் ஆகல. அவர் மூஞ்சே ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி இருக்குது. இது ஒரு பக்கம். அங்கே அந்த ராம்கேயில் நடந்த டீலிங்ஸாக இவங்களுக்குள்ளே இருக்கிற இது வந்து செட் ஆகலை. பனிப்போர் போயிட்டுருக்கு. யாருக்கு? திமுகவில். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இன்னும் கொஞ்ச நாள் இந்த எலெக்ஷனில் தோத்தாங்கன்னா அது எல்லாமே பூதாகரமாக வெளியில் வெடிக்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா. இது வந்து இவங்க வந்து துரைமுருகன் சொல்கிறது, கலைஞர் சொன்னது, இது வந்து அரசியல் ரிவெஞ்சு, அதெல்லாம் வந்து தவறான தகவல். சும்மா டைவெர்ட் பண்ணுறதுக்கு, மக்களை டைவெர்ட் பண்ணி விட்டா
அது ஒரு மூத்த தலைவர் சொல்கிறாருன்னா ஒரு ஸ்டேஜில் சொன்னோன்னா நம்புவாங்கள்ல, மக்கள் நம்புவாங்க. அவரே சொல்லிட்டாருப்பா அது வந்து இது அப்படின்ற மாதிரி, பொலிட்டிக்கல் ரிவெஞ்ச் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி போக்க கையாளணும்னா அப்படி போயிட்டு இருக்குது. இப்போ வந்து ஏன் வந்து இப்போ இன்னொரு காரணம் இருக்குது. இப்போ இந்த கேஸை அப்சால்வ் பண்ணோன்னா 13 வருஷமாக அதிமுக ஆட்சியிலே பண்ண முடியாத ஒரு இதை நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கொண்டு வருவாங்க. ஏன்னா இப்போ இந்த 60 நாளில் நாங்கள் வந்து தீர்ப்பு கொடுத்தோம் ஞானசேகரனுக்கு, அவர் எங்கள் அனுதாபியாக இருந்தாலும் நாங்கள் அவருக்கு தீர்ப்பு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க. இப்போ அடுத்தது இதையும் காமிச்சு என்னென்னா யாரையோ ஒருத்தரை பலிகடாவை ஆக்கிடுவாங்க, ஆக்கி கடைசியில் வந்து நல்ல பேர் வாங்குவோம். எலெக்ஷன் நேரத்தில் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றத பார்ப்பாங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா துணை ஜனாதிபதி தேர்தலில் இன்னும் குழப்பம் இருக்குது அவங்களுக்கு. தமிழரை ஆதரிக்கலைன்னா, ஏன்னா டிவி விவாதம் எல்லாம் போட்டு பொணந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழரை ஆதரிக்கலைன்னா ஓட்டு போயிடுமோ, ஒரு 5% ஓட்டு போயிடுமோ, இல்லை 3%. 3% ஓட்டு போச்சுனால காலி இவங்க. ஸோ அதனால பயந்து போயிருக்காங்க. ஒருவேளை ஆதரிச்சிடலாம். ஏன்னா சிபிஆர் வந்து ஆல்ரெடி வந்து திமுக ஆதரவாளர். சிபிஆர், பொன்னார், பிஜேபியில் இருக்க ஒரு சில தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து திமுகவை ரொம்ப விசுவாசிங்க. ஸோ அது மாதிரி சிபிஆருக்கு கண்டிப்பாக வந்து வாக்களிக்க வேண்டிய நிர்பந்தம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அது இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, திருச்சி சிவாவை தான் துணை ஜனாதிபதியாக பரிந்துரைக்கலாம் அப்படின்லாம் மேல்மட்ட விவாதம் பண்ணியிருக்கேன். அவங்களுக்குள்ள கன்சென்சஸ் வரல, அதனால் விட்டாங்க அந்த டாப்பிக்கை. அப்புறம் மயில்சாமி, நம்ம இஸ்ரோ சந்திரயான் 1 அவரை பரிந்துரைக்கலாம். ஏன்னா அவர் ஏதோ ஆதரித்து என்இபிக்கு எதிர்த்து குரல் கொடுத்தாரு ஏதோ ஒரு மீட்டிங்கில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை, எஃபெக்டிவாக இல்லை. ஸோ ஆகையினால இப்போ தமிழரை கொண்டு ஒரு செக் பாயிண்ட் பிஜேபி வச்சதுனால கண்டிப்பாக வந்து அந்த குழப்பத்துலேயும் இருக்காங்க. இதில் வந்து எப்படி நம்ம வந்து காய் நகர்த்தி நல்ல பேர் வாங்குறது, ஓட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதான் கால்குலேஷன் எல்லாமே. இது முழுக்க என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இருக்கக்கூடிய ரவுடிகள் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தது எனக்கு என்னமோ 3 மணி நேரம் என்ன விசாரணை பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப சிம்பிளான விஷயம். இதில் வந்து என்கொயரி பண்ணுறதுக்கு அவங்க வந்து உண்மையிலே வருண் அவர்கள் அந்த டிஐஜி சிபிசிஐடி வந்து விசாரணை பண்ணேன். இப்போ நான் இருந்தேன்னா எப்படி பண்ணேன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ என்கிட்ட ஃபைல் வருதுன்னா நான் என்ன பண்ணேன்னா, யாரெல்லாம் எந்தெந்த போலீஸ் ஆஃபீஸர்லாம் இவங்களோட தொடர்பில் இருந்தாங்க, எஸ்ஐலேருந்து ஹெட் கான்ஸ்டபிள்லேருந்து காலிஸ்ட்ரியில் அவங்க கூட பரிச்சயமாக கான்டாக்டில் இருந்தாலும் டேட்டாஸ் எடுத்தாலே கண்டிப்பாக வந்துடும். அவங்க ரிட்டையர் ஆனாலும் அவங்க டேட்டாவையும் எடுத்து பார்த்தோன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க எப்படியாவது, ஆமாம் சார் இவங்க வந்து இதில் தான் இருந்தது, இவங்க தான் வெஞ்சன்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. இப்போ இன்னொருத்தர் சொல்கிறார் அந்த அட்வொகேட், அவர் வந்து இந்த ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து யாரெல்லாம் வெளிநாட்டிலேருந்து ட்ராவல் பண்ணியிருக்காங்க, பாம்பேலேருந்தோ கொச்சின்லேருந்தோ இதெல்லாம் வந்து சொல்கிறார் அவர். ஸோ அப்படி அந்த ஆங்கிளில் பார்த்தா கூட, என்ன ஆங்கிளில் பார்த்தாலும் இது வந்து பொலிட்டிக்கலி மிக்ஸ்டு மர்டர் இது. ஆனால் யாரோ ஒரு சாமானிய ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருக்காங்க ராமஜெயத்தினால. அதை வந்து சரியான நேரத்தில் பொலிட்டிக்கலாக பயன்படுத்தியிருக்காங்க. அதுதான் இவரை வந்து இப்போ ராமஜெயத்துக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு, என்னென்னா நான் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்ற லெவல்லாம் ஒரு அம்மா சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும். 2014 எலெக்ஷனை நெருங்கிட்டு இருந்தாங்க. ஆமாம் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆகணும் இவர். அது இல்லாமல் வந்து கேஎன் நேருக்கிட்டே பேசினதாகவும், அது வந்து சரி வராது அப்படின்னா நீ வந்து பிஸ்னஸை பாரு அப்படின்ற சொன்னதாகவும்லாம் தகவல் இருக்குது. ஏன்னா அவங்க இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ்லேயே இருக்குது அந்த மாதிரி தான். ஸோ அதனால் இது வந்து இந்த மர்டர் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுவாங்க ஃபைலை, யாரையும் ஒருத்தர் பலிகடாக்கி க்ளோஸ் பண்ணுவாங்க. திமுக நல்ல பேர் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் என்ன ஆகுனா இந்த டாப்பிக்கே க்ளோஸ் ஆகிடும். நம்மள மாதிரி இருக்க யூடியூப் சேனலும் கம்முன்னு வந்து சாப்டர் க்ளோஸ்ட் அப்படின்னு இந்த டாப்பிக்கே பேச மாட்டோம். அது அந்த மாதிரி தான் போகுது இது. ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அங்கே இந்த ஊர் மக்களே கொண்டாடுற அளவுக்கு அவரோட மர்டர் இருந்திருக்குன்னா, அப்போ எந்த அளவுக்கு வந்து எதிரிகளை அவர் சம்பாதிச்சு வச்சுருந்துருக்காருன்னு பார்த்துக்கோங்க. புரியுதுங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் வந்து அவங்க ரைஸ் மில்லில், அந்த மாடர்ன் ரைஸ் மில்லில் வந்து அந்த என்னது ஏதோ பணம் மூட்டைக்கு அரிசி மூட்டையை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டான். அவனை வந்து இதே மாதிரி தான் ஏதோ அவனையும் வந்து அஜித் மர்டர் மாதிரி ஏதோ மர்டர் பண்ணிட்டாங்க போலீஸை வச்சு, அதை என்கொயரி பண்ணும்போது அவன் வெஞ்சன்ஸ் பண்ணியிருப்பான். அந்த ஆங்கிளில் வந்து தெரியல, அது வந்து கன்ஃபார்ம் ஆகலை அது அந்த டீம் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்றது. ஆனால் அவங்க ஏதோ பேரம் பேசியிருக்காங்க,
அப்படி பேரம் பேசி கூட பண்ணுறவங்க ஏன் பண்ணுறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். பேரம் பேசக்கூடியவங்க வந்து இதை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ அவங்க ஒரு க்ரைம் இருக்குன்னா சார், ஒரு க்ரைமை பண்ணக்கூடியவன் வந்து முடிவு பண்ணிட்டானா, இதை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டானா, அந்த இடத்துல பணத்துக்காக போய் நிற்க மாட்டான். பணத்தை எவ்வளோ செலவு பண்ணியாவது அந்த இதை முடிக்கணும்னு தான் பார்ப்பான். அந்த ஆளை வந்து என்னை பழி தீர்க்கணும்னு தான் பார்ப்பான். ஆனால் வந்து அந்த ஆங்கிளும் இல்லை அங்கே. ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் இது இன்வெஸ்டிகேஷன்லாம் அதான் சொன்னேன், என்கிட்ட ஃபைல் வந்து நான் இப்படி தான் டீல் பண்ணுவேன். எல்லா போலீஸ் ஆஃபீஸர், பியூரோக்ராட்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து என்கொயரி பண்ணி மறுபடியும் அந்த 2000 பேருக்கிட்டேருந்து அதில் ஃபில்டர் பண்ணி கொண்டு வரணும். கொண்டு வந்தாங்கன்னா சரியான பாயிண்ட்டுக்கு வரும். பட் ஆனால் இவங்க போகிற போக்கு பார்த்தா அந்த திசையை நோக்கி அவங்க போகல. உண்மையான மர்டர் யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான போக்கில் போகிற மாதிரி தெரியல எனக்கு. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு நன்றி. நன்றி.